सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியன் தெரியுமா? தனிமையிலே 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 இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? வாழ்வினிலே சுகம் வருமா? அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா? துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா? மனமிருந்தால் வழி இல்லாமல் போகுமா? மனமிருந்தால் வழி இல்லாமல் போகுமா? வெறும் மந்திரத்தால் மாங்காய் வீழ்ந்திடுமா? தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. செங்கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. செங்கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. நாம் காணும் உலகில் ஏதும் தனிமை இல்லை. தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும், கொடிப்படையுடனே பவனி வரும் காவலனும். பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும், கொடிப்படையுடனே பவனி வரும் காவலனும். கவிதையிலே நிலை மறக்கும் காவலனும். கவிதையிலே நிலை மறக்கும் காவலனும். இந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? நான் அது நடந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர்
கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை, அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஆஹா. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா பாரப்பா
பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா அடுப்பெருக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்குதப்பா அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா அடுப்பெருக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்குதப்பா அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா ஏட்டினிலே படிக்குதப்பா எடுத்து சொன்னா புரியலப்பா ஏட்டினிலே படிக்குதப்பா எடுத்து சொன்னா புரியலப்பா நாட்டுக்கு தான் ராணியப்பா வீட்டுக்கு அவ மனைவியப்பா நாட்டுக்கு தான் ராணியப்பா வீட்டுக்கு அவ மனைவியப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறையுமப்பா பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறையுமப்பா பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா காசு பணம் சேருதப்பா காரு வண்டி பறக்குதப்பா காசு பணம் சேருதப்பா காரு வண்டி பறக்குதப்பா சேத்த பணம் செலவழிங்க நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா சேத்த பணம் செலவழிங்க நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட ஆசைதானோ பல கோடி மலர் அழகை மூடி வைத்து மனதை கொள்ளையடிப்பதும் ஏனோ வாடிக்கை மறந்ததும் ஏனோ வாடிக்கை மறந்திடுவேனோ என்னை வாட்டிடும் கேள்விகள் ஏனோ புது மங்கை எந்தன் மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் சொல்வதும் ஏனோ வாடிக்கை மறந்திடுவேனோ நேரத்தின் ஆனந்த காற்றும் அன்பு மணக்கும் தேன் சுவை காட்டும் அமுத விருந்தும் மறந்து போனால் உலகம் வாழ்வதும் ஏது பல உயிர்கள் மகிழ்வதும் ஏது
நெஞ்சில் இனித்திடும் உறவை இன்பம் என்னும் உணவை தனித்து பெற முடியாது. அந்தி நேரம் போனதால் ஆசை மறந்தே போகுமா? அந்தி நேரம் போனதால் ஆசை மறந்தே போகுமா? அன்பு கரங்கள் சேரும் போது கம்பு வார்த்தைகள் ஏனோ இந்த வேகம் தானோ? வாடிக்கை மறந்திடுவேனோ என்னை மாற்றிடும் கேள்விகள் ஏனோ? புது மங்கை எந்தன் மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் சொல்வதும் ஏனோ? காந்தமோ இது கண்ணொளி தானோ? காதல் நதியில் நீந்திடும் மீனோ? கருத்தை அறிந்தும் நானும் ஏனோ? கருத்தை அறிந்தும் நானும் ஏனோ? பொறுமை இழந்திடலாமோ? பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ? நான் கருங்கல் கிளையோ காதல் என்ன கிளையோ? வரம்பு மீறுதல் முறையோ? கைக்கிடும் ஓட மண்ணிலே இரு சக்கரம் சுழல்வது போலே அணை தாண்டி வரும் சுகம் தூண்டிவிடும் முகம் சேர்ந்ததே உறவாலே. வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ? வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ? வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ? வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ? புள்ளிமையில் புன்னகையில் என்ன மயக்கம்? அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம்? புள்ளிமையில் புன்னகையில் என்ன மயக்கம்? அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம்? வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ? வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ? பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ? அதை தொட்டுவிட துடிப்பதிலே என்ன சுகமோ? பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ? அதை தொட்டுவிட துடிப்பதிலே என்ன சுகமோ? கன்னிமண மாளிகையில் காவல் நிற்கவா? அங்கே காவல் நின்ற மன்னவனை கைப்பிடிக்கவா? வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ? வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ? அத்திப்பழ கன்னத்திலே கிள்ளி விடவா? இந்த ஊரையெல்லாம் நான் அழைத்து சொல்லிவிடவா? அத்திப்பழ கன்னத்திலே கிள்ளி விடவா? இந்த ஊரையெல்லாம் நான் அழைத்து சொல்லிவிடவா? அள்ளி விழு துள்ளி விழ கோபம் என்னவோ? இங்கே அஞ்சி அஞ்சி கொஞ்சுவது லாபம் என்னவோ? லல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 ல
வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ? வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ? வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ? வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ? வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ? வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ? புள்ளிமையில் புன்னகையில் என்ன மயக்கம்? அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம்? புள்ளிமையில் புன்னகையில் என்ன மயக்கம்? அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம்? வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ? வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ? பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ? அதை தொட்டுவிட துடிப்பதிலே என்ன சுகமோ? பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ? அதை தொட்டுவிட துடிப்பதிலே என்ன சுகமோ? கன்னிமண மாளிகையில் காவல் நிற்கவா? அங்கே காவல் நின்ற மன்னவனை கைப்பிடிக்கவா? வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ? வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ? அத்திப்பழ கன்னத்திலே கிள்ளி விடவா? இந்த ஊரையெல்லாம் நான் அழைத்து சொல்லிவிடவா? அத்திப்பழ கன்னத்திலே கிள்ளி விடவா? இந்த ஊரையெல்லாம் நான் அழைத்து சொல்லிவிடவா? அள்ளி விழு துள்ளி விழ கோபம் என்னவோ? இங்கே அஞ்சி அஞ்சி கொஞ்சுவது லாபம் என்னவோ? வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ? வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ? இரவுக்கு ஆயிரம் கண்கள்
ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று அறிவுக்கு ஆயிரம் கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று. நோட்டி போல என்னடா கல்யாண வீட்டுல கலாட்டா பண்றேன் அடிச்சு எவனாவது மேல கை வச்சு துண்டு வெட்டி போடுவேன். கல்யாண வீட்டை இறங்குடாக்கிடுவேன். பெரியப்பா அப்பாவை பாக்குறதுக்கு இந்த பயம் வரமாட்டேன். அவன் கிடைக்கிறான். நீ வாயா, நீ வா. நீங்க போறீங்க. அடிக்க போறீங்க, வெட்டி போடுவேன். ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க சுகமா எந்திரிச்சதே போதும். இதெல்லாம் பார்க்காமலே நான் கண்ண மூடியிருக்கேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. நமக்கு பின்னாலே கண்ணையின் கடி. உண்மைதான். பறவைக்கு சிறகு முளைக்கிற வரைக்கும் தான் அது கூட்டுக்குள்ள இருக்கும். படித்த மகன் அது தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம். இந்த பைத்தியக்கார மகன் நினைக்கும் போது அவனை கண்ணும் கருத்துமா கவனித்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறதா நம்ம கடமை. இன்னமா உன் மனசுல அந்த அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு இருக்க நீ. கண்ணையா, என் வார்த்தை செட்டது. உன்னை குடியும் குடுத்தனமா ஆக்கி பார்க்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். ஆமா கண்ணையா, உங்க அம்மா சொல்ல தட்டாத. அப்பா, என்னப்பா நீங்களும் இப்படி சொல்றீங்க? அம்மா, என்ன பிள்ளையா பெற்ற பாவத்துக்காக நீங்க 2 பேரும் தினம் தினம் வேதனைப்படுறது போதாதுன்னு எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணையும் ஏன்பா வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அம்மா, என்ன பாடுமா? அப்பா, நீங்கள் என்ன பாடுங்க. ஏம்மா, இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் தேவை. அம்மா, பெரியப்பா பார்த்த பொண்ணு கூட என்னுடைய நிலைமையை கேள்விப்பட்டு தானே கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டா. நான் எந்த பொண்ணுக்குமே கண்ணறிஞ்ச புருஷனா இருக்க முடியாது. இல்லடா கண்ணு, அதுக்கு பொருத்தமான பொண்ணு நம்ம பொண்ணுதான். அம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒண்ணுமே தெரியாம அப்பாவித்தனமா சிரிச்ச முகத்தோட நம்மளையே சகம்னு நம்பிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணினுடைய வாழ்க்கையே கெடுக்க பார்த்துட்டியம்மா. ஏம்மா, நீ 2 பிள்ளைக்கு தாயார் தானே? அப்படி இருந்து ஒரு சின்ன பெண்ணுடைய மனசை புரிஞ்சுக்காம எப்படிமா இந்த முடிவுக்கு வந்த நீ? ஏம்மா, நான் தான் உன்னை கேட்கிறேன். உனக்கு பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு இருந்து என்ன மாதிரி ஒரு நொண்டி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுடைய மனசு என்ன கஷ்டப்படுத்துவாங்க? என்னையா, நீ எனக்கு பிள்ளை இல்லடா, எனக்கு நீ தகப்ப. ஆண்டவன் உனக்கு இவ்வளவு அறிவு கொடுத்து இந்த பெரிய ஊனத்தை படைச்சுட்டானே. மீனாட்சி, கண்ணையே சொல்றதா சரி. அம்மா, நான் போயிட்டு வரேன். நீங்க காட்டி வந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. என்ன பண்ணி எங்க போறேன்? நீங்க தாங்கி வந்த சொல்லி நான் சுமக்கலாம்னு முடிவு பண்ணிருந்தேன். ஆனா நீங்க யாரும் அதை விரும்பல. நான் இங்கிருந்து என்ன பிரயோஜனம்? அப்படின்னா என் பிள்ளைய கல்யாணம் செய்துக்க நீ சம்மதிக்கிறியா? அப்படின்னா இந்த நன்றியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ விரும்புறியா? ஆதரவு காட்டுறவங்களுக்கு நன்றி தெரிவிக்க இது சாதாரண விஷயம் இல்லை. உன்னுடைய தியாகத்துக்கு ஒரு அளவு உண்டு பண்ணி இந்த நொண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு வாழ்நாள் பூரா நீ நினைச்சு நினைச்சு வருத்தப்பட வேண்டி வரும். நல்லா யோசனை பண்ணி நல்லா யோசனை பண்ணு. யோசிச்சதுக்கு ஒண்ணுமே இல்லை. என் வாழ்க்கையில் இதை விட சிறந்த பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. நாராயணசாமி பாப்பா உட்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. யாரு பையன்? உன் பேர் என்ன? என்ன பேர் வச்சிருக்க? எல்லாம் எங்க அண்ணன் பேர் தான். தங்க சில மாதிரி இருக்காரு பையன். பிரிச்சு போட்டாருப்பா. அது சரி, நீ என்னைக்கு பண்ணதுல இருந்து வந்த? இன்னைக்கு காலையில தான்ப்பா வந்தேன். எல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. என்ன செய்யறதுப்பா, எல்லாம் தலைவிதின்னு நினைச்சு மனசை தேத்திக்கிட்டு இருக்கோம். வாங்க வாமா. ஆமாப்பா. ஏப்பா சுந்தரலிங்கம், நம்ம கண்ணையனுக்கு இன்னும் குணமாகலையா? குணமாகலப்பா. என்ன செய்யறது நாராயணசாமி? எல்லா வைத்தியமும் செய்து பார்த்துட்டோம். இவனை நினைச்சுதான் என் குடும்பமே வேதனைப்பட்டு இருக்கு. சுந்தரலிங்கம், மீனாட்சி, இதுக்கு ஒரு வழி இருக்கு.
கண்ணைய விஷயமா நான் பட்டணத்துல இருக்கும்போதே உங்களுக்கு கடதாசி எழுதணும்னு நினைச்சேன். இத குணப்படுத்துறதுக்கு பட்டணத்துல ஒரு பெரிய டாக்டர் இருக்காரப்பா. அப்படியா? ஆமா சுந்தரலிங்கம். அவரோட விலாசத்தை எழுதி கொடுக்குறேன். கண்ணையனை அவர்கிட்ட கொண்டு காட்டுங்க. சரி, நிச்சயமா கண்ணையன் காலுகை சுகத்தோட நல்லபடியா பார்க்கலாம். அத்தை, என்ன செலவானாலும் சரி, அவரை மட்டும் எனக்கு நல்லபடியாக்கி கொடுத்துடுங்க அத்தை. எனக்கு இந்த சொத்தாமா பெருசு, எப்படியாவது என் பிள்ளைக்கு குணமானா போதும். இந்தாப்பா விலாசம். சரிப்பா, அறுவடை முடிஞ்சதும் கண்ணையன் அழைச்சிட்டு நானே பட்டணத்துக்கு போயிட்டு வந்தேன். சரிப்பா. மாமா, உங்ககிட்ட மறுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நானே அத்தானை கூட்டிக்கிட்டு போறேன். அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை, அறுவடைக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு விதமா இருக்குமே. பொன்னி, நீ எப்படிமா தனியா கண்ணையன் அழைச்சிட்டு பட்டணத்துக்கு போக? அப்பா, பொன்னி என் கூட இருந்தா நான் எங்க வேணாலும் போயிட்டு வந்துருவேப்பா. நாளைக்கே நாங்க புறப்படுறோம். சரிம்மா, நாங்க போயிட்டு வர்றோம். போயிட்டு வரேன் கண்ணு. இந்த சாப்பாடு இருக்கு, வழியில சாப்பிட்டுட்டே போங்க. நானும் வரேன். போயிட்டு வாமா. அமுதா, இங்க வா. வந்து உங்க அண்ணன் கிட்ட சொல்லி அந்த பணத்தை சீக்கிரமா அனுப்ப சொல்லு. பட்டி ஏறிக்கிட்டே போகுது. சரி சார். மாமா, உங்க மகனுக்கு வைத்தியம் பார்க்க அவரையும் கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போறேன். எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராஜா, வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு ஏற்படுற சுகமும் துக்கமும் அவனுக்கு கிடைக்கிற கொண்டாட்டிய பொறுத்து இருக்கு. அதை போல கண்ணையனுக்கு நீ கிடைச்சிருக்கு. ஆமா, அதிர்ஷ்டசாலி. மகராஜா, போயிட்டு வாமா. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. வாமா, டாக்டர் கூப்பிடுறாரு. ஆமா, இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டீங்க. 7 வயதுல நடந்த இந்த விபத்துக்கு உடனே வைத்தியம் பார்க்காம காலம் கடந்து வந்திருக்கீங்களா? நாங்க கிராமத்தை சேர்ந்தவங்க, விவரம் தெரியாம போயிடுச்சு டாக்டர். என்ன பண்ணி இப்படி சொல்லிட்ட? நம்ம பெரியப்பா இந்த சோளமலை வைத்தியங்கிட்ட எனக்கு வாங்கி கொடுத்திருக்க மருந்து எவ்வளவு தெரியுமா டாக்டர்? இந்த 15 வருஷமா நான் தின்ன மருந்து வேற எவனாவது தின்னு இருந்தான்னா இந்நேரம் வீங்கி வெடிச்சே போயிருக்கும். இதுக்கு நாட்டு மருந்து பயன்படாது தம்பி, மின்சார சிகிச்சை செய்யணும். உன் பேரு? என் பேரு கண்ணையா மூப்பனாருங்க. எங்க பெரியப்பா பேரு வைத்திலிங்கம் மூப்பனாருங்க. எங்க அப்பா பேரு சுந்தரலிங்கம் மூப்பனாருங்க. இது என் ஒய்ஃபுங்க பொன்னிங்க. இது என் சன். நல்ல வேடிக்கையா பேசுறீங்க டாக்டர். அவருக்கு எப்படியும் கை கால் குணப்படுத்தி நல்லபடியாக்கி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்க்கிறோம்மா. பண்ணி, டாக்டர் ரொம்ப தங்கமான ஒரு பொருள் இருக்கு. ஒரு நரம்பு விடல. எல்லாத்தையும் பார்த்து இங்க பாத்தீங்க, எனக்கு ஒரே பிச்சுடுச்சு. இந்தாமா, இந்த மருந்தை ஒரு 20 நாளைக்கு சாப்பிட சொல்லு. அப்புறம் ஒரு 10 நாளைக்கு மின்சார சிகிச்சை செய்வோம். அதுலயும் குணமாகலன்னா ஆபரேஷன் பண்ணிடுவோம். கண்டிப்பா குணமாயிடும். ஆபரேஷனா? பயப்படாதேம்மா, பயப்படாது. ஒண்ணு ஆகாது. இந்த மருந்தை காலையிலயும் மாலையிலயும் சாப்பாட்டுக்கு மேல சாப்பிட சொல்லு. 2 நாளைக்கு ஒரு தடவை கண்ணையன் மட்டும் வந்தா போதும். சரி டாக்டர், போயிட்டு வரேன். வரேன் டாக்டரே. என்னங்க, ஒரு மாசம் இங்கே இருக்கணும்னு சொன்னாரு டாக்டர். இந்த ஊர்ல நாம எங்க தங்குறது? எத்தனையோ கிளப்பு கடை இருக்குது, அதுல எங்கேயாவது தங்கினா போச்சு. ஏன் அதுக்காக இப்ப கவலைப்படுறீங்க? ஏன்பா அங்கே எங்கே தங்கணும்? என் வீட்லயும் தங்கி இருக்கலாமே. நானும் என் பிள்ளையும் தவிர எங்க வீட்டுல வேற யாருமே இல்ல. அப்படியா? ரொம்ப புண்ணியமா. நான் எடுத்துட்டு வரேம்மா. அம்மா, இந்தாமா சாவி. நான் சாப்பிட்டுட்டேன். நான் இப்ப வேலைக்கு போறேன். உங்க பிள்ளை அம்மா இது? ஆமா. தம்பி உங்களை மாதிரியே இருக்காமா? நல்ல லட்சணமா. வாங்க. சக்கச்சவே நம்ம என்னங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துருங்க. எங்க அண்ணன் நடத்துற ஷோ கொட்டைக்கு போகணும். உங்க அண்ணன் ஷோ கொட்டையா நடத்துறான்? அந்த அனார்கலியும் ஜாதா தேவியும் கார்ல தூக்கி வச்சுட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்கிறான். உதவி பேப்பர்ல அவனை பத்தி எழுத ஆரம்பிச்சாச்சு. ஏன் நீங்க தான் கண்டிக்க கூடாதா? நல்லா இருக்கு. அவனை நான் கட்டிக்கிறதாவது. ஊரை எழுத்த வளர்ந்தவனாச்சு அவன். நானும் ஒரு தவறை பண்ணிட்டு முடிக்கிறேன். என்னங்க அது? ஆபீஸ் பணத்துல 75,000 ரூபாய் எடுத்து உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டேன். அது திரும்பாதுங்க. எட்டடா திரும்பாது? பணத்தை பத்தியா சொல்றேன்? பரமசிவம் என்ன புதுசா பேசிக்கிட்டு இருக்கான் பாருன்னு. இந்தப்பா, நீ எல்லாம் பிஞ்சு பையன், இதெல்லாம் பெரிய விஷயம். அனாவசியமா தலையிடக்கூடாது. குழந்தைய பாத்துக்கிட கண்ணு. அண்ணன், தயவு செய்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. ஆபீஸ் பணம் எப்பவும் ஆபத்து. ஏன் சிஸ்டர், உன் புருஷன் பணத்தை நான் மோசம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? என்ன பார்த்தா அவனுக்கு அப்படியே அட்டறிது. ஏமாப்பிள்ள, உன் பணத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா? வேலைக்கிழமை உன் பணத்தை கொடுத்தலான்னு பார்த்தேன். என்ன செய்ய சொல்ற? மழை பெஞ்சிருச்சு, கலெக்ஷன் ஆகுது. வெள்ளிக்கிழமை கொடுத்தலான்னு பார்த்தா பால் கூடம் வடை பையனுக்கு. சனிக்கிழமை திருப்பதி கொடை நீட்டான். என்ன செய்ய சொல்றேன்? ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சிருக்கிறேன்.
ட்ரிபிள் ஷோ வச்சு உன் கணக்கு தீர்த்தலாம்னு பாக்குறேன். கவலைப்படாதே. கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? நீ கொடுக்கிற வரைக்கும் கவலைதான். அடாடா நீங்க என்ன என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. அது பாருங்க, பணம் பூராவும் அனார்கலி கையில, கணக்கு நம்ம கையில, புரோகிராம் மிஸ்டர் கபூர் கையில. இவரு சும்மா எம்டி. கேட்டியாமுதா பணம் யார் கையில இருக்குன்னு? அண்ணா, பணத்தை அவங்க கிட்டயா கொடுத்து வச்சிருக்கீங்க? அங்க கொடுத்த பணம் திரும்புமா? பணத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கிற சிஸ்டர். நீ மனுஷன் தான் பணம் செய்யறான், பணம் வந்து மனுஷனை செய்யல. அப்பா பொன்மொழிகள் போதும் மாப்பிள்ள, காயத்துல செஞ்சு காட்டுங்க. அது போதும். ஆமாண்ண, முதல்ல நீங்க அதை கவனிங்க. மாமன் மாமிக்கு அநேக நமஸ்காரம். அத்தானை டாக்டரிடம் காண்பித்திருக்கிறேன். மருந்து கொடுத்திருக்கிறார். மின்சார சிகிச்சைக்கு பிறகுதான் முடிவு சொல்ல முடியும் என்று சொல்லியிருக்கிறார். எப்படியும் ஆண்டவன் கிருபையாலும் உங்கள் ஆசீர்வாதத்தாலும் குணமாகிவிடும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். நாங்கள் தற்போது தாயம்மாள் என்பவர்களின் வீட்டில் தங்கி இருக்கிறோம். உங்கள் பேரன் நல்ல சுகம். இப்படிக்கு உங்கள் மருமகள் பொன்னி. இந்தாங்க சாப்பிடுங்க. பாத்தீங்களா, நம்ம மருமக பொன்னி மகா சமத்துக்காரி. முன்பின் தெரியாத அவ்வளவு பெரிய பட்டணத்துல போய் தான் புருஷனுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா. முருகன் தான் அவங்களை நல்லபடியா காப்பாத்தணும். கூட பிறந்த பாவி அதே ஊர்ல தான் இருக்கிறான். இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஐயா, எங்க முதலாளி பதில வாங்கிட்டு வர சொல்லல, பணத்தை தான் வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. அதான் ஏண்டி தின்னுட்டு இருக்கிற? உன் மருமகன் கோணி கோணியா நோட்டை கட்டி கொடுத்திருக்கானே, அதுல ஒரு 2 கோணி எடுத்து உதறி அந்த பய பொறுக்கிட்டு போட்டு. இந்த பாருங்க, நீங்க பேசுறது நல்லா இருக்கா? இப்ப கடைக்காரன் வந்து தொல்லை கொடுக்கறானே, இது நியாயமா இருக்கா? நாங்க நோட்டிலே மெத்த தச்சு படுத்து தூங்குன குடும்பம் ஆச்சேன்னு தாளிச்சு கொட்டினியடி. இப்ப என்ன சொல்ற? தலை தீபாவளிக்கே என்கிட்ட இருந்தே கைமாத்து வாங்கி எனக்கே வேசி வாங்கி கொடுத்தவனாச்சேன் கொப்பேன். அந்த பரம்பரையில் வந்தவன் தான் இந்த சிங்கராம்பய மோரக்கட்டை. என்ன வேணும்னாலும் பேசுங்க. எங்க அப்பாவை பத்தி பேசுறது உங்களுக்கு நல்லா இல்ல. கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாச்சுன்னா எந்த கழுத பையில பத்தி எவன்டி பேச போறான்? சரி நிறுத்துங்க. இப்ப பட்டணம் போய் பணத்தோட வந்து சேரல, நான் அகிலாண்டம் இல்ல. அந்த ரோசத்தோட நீ வண்டி ஏறு, போய் பணத்தை கொண்டா. யாரா வீட்டுல? என்ன போசா நீ யாரா? வாங்கம்மா வாங்க. நீங்க அவங்கள போய் வெளியில போக சொல்லிட்டு, அவங்க யார் தெரியுமாடா? அவங்க தானே நம்ம பைனான்சர். கழுத்த போடுறா. அமராமா இங்க வாங்கல, இங்க யார் வந்துட்டாங்க பாருங்க. வாங்க. அடுத்த அத்தியா வாங்கத்த. ஆமாண்டி, உன் வீட்டுக்குள்ள காலடி வச்ச உடனே நல்லா கேட்டான். என்ன கேட்டா? அவனிய அடே, நீங்க என்னம்மா அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு, ஏதோ பொடி பையன் தெரியாம வெளியில போ அப்படின்னு சொல்லிவிட்டான். நீங்க உள்ள போங்க. வாங்கத்த. அதானே பார்த்தேன், பட்டிக்காடு டவுன்ல வந்திருக்கேன். நீ எப்ப வந்தாச்சு? ஏன் வரதா ஒரு கார்டு எழுதிருக்க கூடாது? நான் வந்து ஸ்டேஷன்ல வரவேற்றிருப்பேன். நான் புறத்ததே உங்க மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு தாண்டா. சண்டை போட்டுக்கிட்டா? அச்சா, நான் தாளு எனக்கு தெரியும். நான் எப்படா தொலைவே அவன் பாத்துன்னு ஏத்த அடி பலமா விழுந்துருச்சா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நீ சொல்லு, இல்லன்னா எங்க புக் பண்ணி அவனை கொண்டாந்துறேன். ரெண்டா சிங்காரம், பணத்துக்கு என்னடா வழி பண்ணல? நேற்று அனுப்பிச்சுட்டாங்க. அனுப்பிட்டியா? நீ நல்லா இருக்க. வந்து சேரலையா கார்டு? கார்டா? ஆமா அத்தை, மனத்தை பத்தி கவலைப்படாத, நினைச்சு உடம்ப எழுத்து வச்சுக்காத அப்படின்னு கார்டு எழுதி வரலையா? ஏண்டா, அங்க கடங்காரன் வந்து என் வீட்டு வாசப்படி ஏறி மானத்தை கெடுக்கிறான். கடங்காரன் வீட்டுல ஏறி கேக்குறதாவது சட்டம் தெரியாத பையன். கோர்ட்டுக்குள்ள போயிருக்கணும் அந்த பையன். கரெக்ட். ஏண்டா சிங்காரம், உங்க மாமா பணத்தை வாங்காம வராதுன்னு சொல்லிட்டாரு. நானும் அங்க இருந்து கோமா புறட்டு வந்துட்டேன். ஏன் தழுவுற? எத்தனையோ பேரை தாங்குது இந்த பட்டணம், உன் வெயிட்ட மட்டும் தாங்காதா? பரமசிவம் மாஸ்டர், நாய்க்கு எத்தனை சேர்ரா கறி வாங்குற? 2 சேர் வாங்குறேன் மாஸ்டர். இன்னொரு சேர் சேர்த்து வாங்குடா. ஆல்ரைட். போதுமா அத்தை? நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு தூங்கு. நாய் கணக்குல எழுது. அமுதா, அத்தைய அழைச்சுக்கிட்டு போய் குளிப்பாட்டு. சிங்காரம், நீ பேசுறது நல்லா இல்லடா. பணத்தை கொடுத்துடுறா, நீ நல்லா இருப்ப. ஏட்ட பணம் சாவரே. இன்னைக்கு செத்தா நாளைக்கு 2வது நாள். நீங்க என்ன மாஸ்டர், இதுதானே காலையில சேட்டுக்கிட்ட சொன்னீங்க? வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணி புதுசா சொல்லுங்களேன். தள்ளிக்கிட்டு போ. மாஸ்டர், என்ன மாஸ்டர் புதுசா ஒரு வாடை அடிக்குது? தேவிடா. ஓ, இங்க அவளுக்கு வயிற்று வலி, அதனாலதான் வரல. ஓ, அப்ப வயிற்று வலி டாக்டர் யாரு கூட்டியா போ? டாக்டருக்கு வயிற்று வலியா? டாக்டரை கூட்டியா போ. வயிற்று வலியா? என்ன பெரிய தொல்லையா போச்சே. ஐயோ, ஷோ நடத்த முடியாது, ஜனங்க கலாட்டா பண்ணுவானே, நான் என்ன செய்வேன்? அப்பா, என்னடா சிங்காரம் துடிக்கிற? யாரு அந்த பொம்பளை? அவங்கதான் நம்ம பிசினஸுக்கு பவுண்டேஷன். அன்னார்களே பெற்ற அவங்க அம்மா. இவங்க ஆட்டம் தான் நம்ம ஷோ போட்டுகள நடக்குது. இப்ப இல்ல தெரியுது பணம் பாழாகிற வழி. ஆமா, இவ அண்ணா எவன்டா வந்து பாப்பா? இந்தப்பா சிங்காரம், என்ன இந்த அம்மா பேச்சே ஒரு தினுசா இருக்க? மேல போவாத, இது நம்ம அத்தை. அதுக்காக ஏண்டா
பொம்பளை சத்தம் எங்க கேட்ட மாதிரி இருக்குதே. எங்க உன் மோத்த காட்டுடி. தொடாத, பவுடர் கையோட வந்துரும். அடி பாவி, நீதானா மகன் அஞ்சு கடை போட்டல சோத்து கடை வச்சிருந்த சுத்தமா? உனக்கு எங்க மகா வந்தா? அசிங்கம் அசிங்கம், ஸ்டார் சரித்திரத்தை கிளறாதே. இந்த பசிங்காரம் அவளை மரியாதையா பேச சொல்லு. இதெல்லாம் நல்லா இல்ல. ஏய், நான் ஏண்டி மரியாதையா இருக்கணும்? இங்க ஸ்லோ கட்டக ஏன் படத்துல அங்க நடக்குது? என்னமா ஆட்டம் காமிக்கிற ஆட்டம். போதும் நிறுத்தடி. சொல்ல பணம் கொடுத்துட்ட. நீ கொடுத்த பணம் என் மகளோட ஒரு ஆட்டத்துக்கு கட்டாது. சும்மா நிறுத்தடி. அமுதா எடுத்தாரு, இவளை போய் பாத்துக்குவோம். என்னம்மா இது? என்ன மாப்பிள்ள, உங்களுக்கே நியாயமா இருக்கா? இது என்ன வீடா சோகத்தையா? இவங்களெல்லாம் ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சும்மா மாப்பிள்ள, அத்தையும் ஜால்ராவும் போட்ட 5,000 ஷோ கொட்டைகளை வச்சிருந்தா பாக்ஸ் ஹவுஸ் ஃபுல்லா இருக்குமே நான் திங்க் பண்றேன். நீ என்னமோ சொல்ற? சிங்காரம், நான் வர்றேன். ஐயோ, என்ன விட்டுட்டா நானும் வர்றேன். பெரியம்மா, ஊர்ல பெரியப்பா அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கடா. அமுதா கொஞ்சம் தண்ணி கொண்டா குடிக்க. இந்தாங்க, இந்த மருந்து குடிங்க. ஐயோ, இத நினைச்ச அந்த சராச்சரமே கலக்குது. இது ஒரே கசப்பு பண்ணி வேண்டாம் பண்ணி. மருந்து கசக்கம் தான் செய்யும். அதுக்காக இந்தாங்க. சீக்கிரமா வந்து சாப்பிடுமா. ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு நேரமாகல. இதை வந்துட்டேன். இந்தாங்க. ஆமா, நீ இன்னும் சாப்பிடலையா? நான் இனிமே சாப்பிடுறதாகவே இல்லை. ஏன்? நீங்க இந்த மருந்து குடிக்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். ஐயோ ஐயோ, போதும் போதும் போதும். பைத்தியக்காரி, இத்தனை வயசுக்கு மேல எனக்கு கை கால் வழங்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் எண்ணத்தை நாம ஏன் கடுப்பாடு? முட்டை முட்டை பஞ்சமே ஆயினும் பாரம் அவனுக்கு. ராஜா, நான் போய் மருந்து வாங்கிட்டு வர வரைக்கும் உங்க அப்பா ஜாகிரதையா பாத்து. ஐயோ, இவனை யார்கிட்ட விட்டுட்டு போற? அழுதே கொண்டு விடுவானே. வயிற்றுலிக்க மூக்குனார அழுவுங்க அழுவுங்க. சாவிக்கண்ணு, யாருப்பா குழந்தை? எங்க எஜமா குழந்தை. ரொம்ப அழகா இருக்கான பையன். இவன் ரொம்ப நல்லவன். இவனை தூக்கி வச்சுட்டு இருந்தாலே எனக்கு பசியே எடுக்காது. ஏண்டா சுந்தரலிங்கம்? என்ன சொன்ன? சுந்தரலிங்கமா? ஆமா, எங்க எஜமா இவனை சுந்தரலிங்கம்னு தான் கூப்பிடுவாரு. எங்க அமுதா அம்மாவும் அவங்க அண்ணன் அந்த சவடால்கார சிங்கப்பூரானும் வேற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன தம்பி மணி மகனா இவன்? என்ன மணியா உங்க தம்பியா? என்னங்க இது அநியாயம். என்ன உங்க தம்பி கிட்ட நீங்க போறது இல்லையா? அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும்ப்பா, கொடுத்து வைக்கணும். ஏதோ இவங்க காலத்திலேயாவது ஒத்துமையா இருந்தா சரிதான். ஆமா, மணியும் அமுதாவும் சௌக்கியமா இருக்காங்களா? ஏதோ இருக்காருங்க. ஏன் சாமிக்கண்ண அப்படி சொல்ற? அதை என்ன கேக்குறீங்க? அந்த சிங்கப்பூராங்கையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருங்க. அப்பவே நினைச்சேன். சரி சாமிக்கண்ணு, என்ன இங்க பார்த்ததா மணி கிட்ட சொல்லிடாத. நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா அவன் ரொம்ப வேதனைப்படுவான்ப்பா. இல்லண்ணா, அண்ணா அவனை கொஞ்சம் கூடுண்ணா. ராஜா, நீ கொஞ்சம் உட்காரு, தம்பி கொஞ்சம் கீழே உட்காரு. என் குழந்தை, என் குழந்தை. உள்ள இருக்கிறது என் குழந்தைங்க. குழந்தையாவது குட்டியாவது என் குழந்தை. டிக்கெட்லாம் உள்ள வர முடியாது. வேஸ்ட் பண்ணாது. டிக்கெட் அக்கா, பொன்னி, அக்கா, பொன்னி. மகாஜனங்களே, நீங்கள் இப்பொழுது பார்க்கும் காட்சியை போல் எந்த சோவிலும் பார்த்திருக்க மாட்டீர்கள். இதோ இந்த குழந்தையை யானையின் கையில் கொடுத்து. அக்கா, நம்ம குழந்தை. என்ன நம்ம குழந்தையா? அக்கா, அக்கா. எவ்வளவு ஒருத்தர் ஆரை கையில இருந்து குழந்தை எடுத்துக்கிட்டு வர்றான். அன்னைக்கிட்ட குழந்தை எடுத்துக்கிட்டான். நல்ல வேலை, சரியான சமயத்துல குழந்தைய காப்பாத்தி. ஆமா, இந்த பக்கம் போறதுக்கு வழி இல்ல போல இருக்க. குழந்தை இப்படி பாக்குறேன். அக்கா, கையே. கை வந்துருச்சு. சரி, வாழ்ந்த பக்கம் முடியும். மாட்டிக்கிட்டியா? என் திட்டத்தெல்லாம் பாழாக்கிட்டா நீ. மறுபடியும் நொண்டி பையன் உன்னை நொறுக்கி விடுவேன். இப்ப பாரு, கை வந்துச்சா? இன்னொரு கையும் முடிச்சுடுறேன். கூட்டோட எல்லாத்தையும் தொலைச்சிடுறேப்பா.
கண்ணையா கண்ணையா எனக்கு கைகால் வந்துருச்சு. அப்படியே கைகால் வந்துருச்சு. இன்னைக்குதான் என் மனசு குளிர்ந்தது. சிங்கப்பூரா மூக்க நெருப்பு இன்னைக்குதான். சிங்கப்பூரான திட்டாதீங்க, அவனால தான் எனக்கு உடம்பே குணமாச்சு. நானே குணமாக்கிருப்ப கண்ணையா, அதுக்குள்ள நீ ஓடி வந்துட்ட. பரவாயில்லை, எப்படியோ கைகால் குணமாயிடுச்சு. டாக்டர், நீங்களும் மின்சார சிகிச்சை தான் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்பவும் எனக்கு மின்சாரத்தினாலதான் கைகால்லாம் குணமாச்சு. எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தான் டாக்டர். சிங்காரம், அப்ப புறப்படுங்களா? எனக்கு புறப்படுறத பத்தி கவலை இல்ல. அதோ அவன் எங்க மச்சான் அவன் இருக்கானே, அவன் தான் கம்பெனில இருக்க 75,000 ரூபாய் திருடி கொடுத்தவன். அவனு தான் வரணும். அந்த பணத்தை வாங்கிட்டு தான் அவன் இருக்கல பிளைன்ல பறந்துட்டான். யார் எங்க பறந்தாலும் எங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. அங்க பாருங்க, கூடுவாங்க. பாத்தியா, நம்மளே டபாய்ச்சின்னு போயிட்டீங்களே, போலீஸ் கொண்டாந்து நம்ம கிட்டே விட்டுடுச்சு. பாத்தியா, அப்ப எல்லாரும் போக வேண்டியதுதான். மாமா, மச்சான் பசங்களா, சிஸ்டர், போயிட்டு வரேன். போயிட்டு வர அங்கே இரு. அங்கேயும் போய் பாகப்பிரிவினை பண்ணாதே, அது ஜெயில். பேசியா? நீ பேச மாட்டேன். வைக்கலாம் வெளியே இருக்கீங்க, வைக்கலாம் உள்ள போறோம். கையை கடி, உன்னே கை கடி. மணி, இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்து இப்படிலாம் நடந்துட்டியே. ஆமாங்க, தாயை மறந்தவனே, தாய்மொழி பற்றி இல்லாதவன் இந்த உலகம் மனிதனாகவே மதிக்காது என்பதை நான் படிச்சிருந்தேன். வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்காம போயிட்டேன். சரி, போனதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு என் வீட்டுல தங்கியிருந்து நீங்கள்லாம் சாப்பிட்டு தான் போகணும். உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாங்க. நாளை இன்னைக்கு பொங்கல், நாங்களெல்லாம் அங்க போகணும். அம்மா, நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்க மாட்டோம். வர்றோம் வர்றோம் வர்றோம். முருகா, இன்னைக்கு தாப்பா என் மனசு நிம்மதியாச்சு. ஏ அகிலாண்டா, கூட்டோடு கூட கண்ணுக்கு விட குளிர்ச்சியா இருக்கு. இந்த ஒன்றுபட்ட குடும்பத்தை நீ பிரிக்க பாத்திய தாயே. எனக்கு புத்தி வந்துருச்சுங்க. ஆம்பளைகளுக்கு அடங்கி அடப்படக்கமா இருக்க வேண்டியதுதான் பெண்களுக்கு அழகுங்கிறத என் தங்கச்சி மீனாட்சியாலையும் என் மருமக பொன்னியாலையும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீல்ல, எனக்கு அது ஒன்னே போதும். ஏய், ஒரு மரம் தோப்பாகாதடி, பல மரங்கள் சேர்ந்தாத்தான் தோப்பு. அதே போல நம்ம குடும்பத்தில் நடந்த கிளர்ச்சி இருக்கு பாரு, ஊருக்கே ஒரு புத்திமதியா இருக்கு. நன்மையே உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன் நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன். இரக்கமுள்ள திருடனாக ஆனவன். கொள்ளை கொள்ள ஓடுவான்,
இருக்கும் இளையவன் உறவு சொல்ல ஒருவர் என்று வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன் இன்று நாளை அவனும் கூட மாறலாம் அவன் இரவில் தூங்கி பகலில் கூட வாரலாம் கன்று கண்ட தாயை போல ஆகலாம் அன்பு காதல் பாசம் அவனும் கூட காணலாம் காதல் பாசம் அவனும் கூட காணலாம் உறவு சொல்ல ஒருவர் என்று வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன் இரவு வேளை அரசனாக போனவன் நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன் தேரேது சிலையேது திருநாளேது தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது பூவேது கொடியேது வாசனை ஏது புன்னகையே கண்ணீராய் மாறும் போது தேரேது சிலையேது திருநாளேது தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது ஊரேது உறவேது உற்றாரேது உறவெல்லாம் பகையாக ஆகும் போது ஒன்றேது இரண்டேது மூன்று ஏது ஒவ்வொன்றும் பொய்யாகி போகும் போது தேரேது சிலையேது திருநாளேது தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது இனம் பார்த்து குணம் பார்த்து மனம் சென்றது மனம் போன வழி தேடி உயிர் செல்றது உயிர் போன பின்னாலும் உடல் நின்றது உதவாத உடல் இங்கு அசைகிறது உதவாத உடல் இங்கு அசைகிறது தேரேது சிலையேது திருநாளேது தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது
போல் மனிதரெல்லாம் மாறும் போது பூவேது கொடியேது வாசனை ஏது புன்னகையே பூவாக மலரும் போது தேரேது சிலையேது திருநாளேது தெய்வம் போல் மனிதரெல்லாம் மாறும் போது அன்னையின் அருளே பாபா அன்னையின் அருளே பாபா ஆடி பெருக்கே பாபா அன்னையின் அருளே பாபா பொன்னி புனலே பாபா பொங்கும் பாலே பாபா அன்னையின் அருளே பாபா உலகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி உலகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி கண்ணன் பாடி அணை தாண்டி கார்முகில் வண்ணனை பலம் வந்து அன்னையின் அருளே பாபா திருவாய்மொழியாம் 4000 தேனாய் பெருகும் தமிழேவா திருவாய்மொழியாம் 4000 தேனாய் பெருகும் தமிழேவா திருமால் தனக்கே மாலையாகி திருவரங்கம் தனை பலம் வரும் தாயே அன்னையின் அருளே பாபா கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ முத்து தாண்டவர் பாடலிலே முழங்கும் பக்தி பெருக்கும் நீ பற்றா கருணை காவேரி வான் பொய்த்தாலும் தான் பொய்யா பற்றா கருணை காவேரி பழநாடாக்கும் தாயேரி வாழிய வாழிய வல்லா